தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜயின் தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். 27ஆம் தேதி தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1600 உயரும். கிராமுக்கு 200 உயர்ந்து 1 சவரன் தங்கம் 93,760 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கு பயணம். செம்மொழி பூங்கா திறப்பு, கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். கோவை தொழில்துறை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். 43,844 கோடி ரூபாய் முதலீட்டில் 158 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 50% ஊழியர்கள் மட்டும் அலுவலகங்களுக்கு வர உத்தரவு. மீதமுள்ளவர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் எனவும், கட்டுப்பாட்டை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அரசு எச்சரிக்கை. சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த நேரடி முன்பதிவை 5000ஆக குறைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். திருச்செந்தூர் அடுத்த காயல்பட்டினம் நகராட்சி மழைநீரில் மிதக்கிறது. குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் பரிதவிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. 1000 ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கிய தாளடி நெற்பயிர்கள், ஏரி போல் காட்சியளிக்கும் விளை நிலங்கள். நெல்லை, பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளிலிருந்து 16,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கடனாநதி அணையிலிருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் 3வது நாளாக தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. மணிமுத்தாறு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க 6வது நாளாக தடை விதிப்பு. குற்றாலத்தில் மழை பொழிவு நின்ற போதிலும் அருவிகளில் குறைவாக நீர்வரத்து. அருவிகளில் குளிக்க 5வது நாளாக தடை நீட்டிப்பு. தென்காசி மாவட்டம் கடனாநதி அணையிலிருந்து வினாடிக்கு 1440 கன அடி நீர் வெளியேற்றம். கடனாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். சேலம் ஆத்தூர் அருகே உள்ள ஆனைவாரி அருவியில் நீர்வரத்து சீரானது.
சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி அளித்து வனத்துறை உத்தரவு. பெங்களூரு அடுத்த கோலார் ஏரியின் நடுவில் படகில் சிக்கி பரிதவித்த 3 வயது சிறுமி மீட்பு. ஏரியின் நடுவே அபாயத்தில் சிக்கியிருந்த குழந்தையை மீட்டு கரைக்கு அழைத்து வந்த தீயணைப்பு வீரர்கள். கிருஷ்ணகிரி அருகே பைக் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கி பலியானவர்களின் உறவினர்கள் ஆவேசம். திருச்சி அருகே நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து நகையை பறித்துச் சென்ற சக பெண்ணை மடக்கி பிடித்த கிராம மக்கள். போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிந்து விசாரணை. தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக இன்றுடன் 32 நாட்களாக போராடி வரும் புதுக்கோட்டை விசானத்தூர் கிராம மக்கள். மக்களுக்கு ஆதரவாக கந்தர்வக்கோட்டை வர்த்தக நலச்சங்கம் இன்று ஒரு நாள் முழு கடையடைப்பு. குமரி கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. தெற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 29ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியிலும் வரும் 29ஆம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% அதிகம். கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா பேட்டி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் கேரள கடலோர பகுதிகளுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 16,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.